உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று ஆராதனையில் பங்கேற்றிருந்த அப்பாவி நிராயுத பாணிகளான மக்கள் ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையை சுதந்திரமாக கழிக்க எண்ணி ஹோட்டல்களில் தங்கியிருந்த மேலும் சில நிராயுத பாணி மக்கள் மொத்தமாக 277 உயிர்கள், மேலும் 500க்கும் மேற்பட்டோரை நிரந்தர ஊனமுற்றவர்களாகிய கொடூரமான தொடர் குண்டு தாக்குதல்கள். 7 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த உண்மை குற்றப்புலனாய்வின் மூலம் படிப்படியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரே தருணம். ஏப்ரல் 21 அன்று நடந்த இந்த கொடூரமான தாக்குதலின் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொருவரும், ஆட்சிக்கு வர துடிக்கும் ஒவ்வொருவரும் வழங்கிய ஒரு வாக்குறுதி இருந்தது. அந்த கொலைகளுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதை மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தப் போவதாக அந்த வாக்குறுதி அமைந்திருந்தது. யாரும் நிறைவேற்றாத அந்த வாக்குறுதி தற்போது படிப்படியாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நாளாந்தம் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இந்த குற்றத்தின் பின்னணி வெளிப்பட்டு வருகிறது. நினைவிருக்கிறதா? அன்று நமது நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உண்மையை வெளிப்படுத்துவதாக கூறி எமது நாட்டின் கத்தோலிக்க சமூகம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களையும் திசை திருப்பினார். அவருக்கு பின்வந்த தற்காலிக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய ராஜபக்சவின் பாதையிலேயே சென்று இந்த கொடூரமான இழிவான பயங்கரவாத தாக்குதல் குறித்த உண்மையை வெளிப்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக செய்யக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளையும் செய்தார். நான் பிரகடனப்படுத்துகிறேன், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டத்திற்கமைய வழங்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன். அது மாத்திரமே 2023 செப்டம்பர் 8 அவர் இவ்வாறும் கூறியிருந்தார். இங்கு ஒரு பிரிவினை உள்ளது. உண்மை என்னவென்று தேடும் ஒரு குழுவினரும் உண்மையை மறைக்க முற்படும் ஒரு குழுவினரும் உள்ளனர். இதுவே அந்த பிரிவினை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தி ஜனாதிபதி பதவிகளை பெற்று அரசாங்கங்களை அமைத்து அமைச்சரவைக்குள் சென்று விட்டு இப்போது ஒரு பக்கமாகவும் 3 பக்கமாகவும் பிரிய வேண்டாம் என்று கூறுவதில் அர்த்தமில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை உண்மையாகவே சரியாக புலனாய்வு செய்து வந்த ஷானி அபேசேகரவை கைது செய்து சிறையில் அடைத்த பின்னணியில் பயமின்றி அதனை ஷானி அபேசேகரவிடம் மீளவும் ஒப்படையுங்கள். விலங்கிடாமல், கழுத்தில் கயிறில்லாமல் இதனை தேடி கண்டறிய சொல்லுங்கள். அப்படி செய்வார்களா? நான் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றேன். அவரும் நம்பிய நேர்மையான அதிகாரி அவர். அதனை ஆராய்ந்து பார்க்க அவரிடம் ஒப்படையுங்கள். ஏன் அதனை செய்யவில்லை? தற்போது ஷானி அபேசேகரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அந்த விரிவான விசாரணையின் மூலம் வெளிவரும் ஒவ்வொரு விடயமும் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்படுகிறது. இந்த பின்னணியில் சஜித் என்ன செய்தார்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி சஹ்ரான் ஆசிம் என உதய கம்பன்பில எழுதிய புத்தகத்தை வெளியிடும் விழாவிற்கும் அவர் சென்றார். கோட்டாபய, மஹிந்த, நாமலும் அங்கிருந்தனர். அப்படியென்றால் இப்போது சஜித் பிரேமதாச உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து என்ன கூறுகிறார்? உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் விசாரணை குறித்து இன்னும் ஒரு கருத்தை கூட வெளியிடும் அளவிற்கான தைரியம் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லாமற் போனது எப்படி? ஒவ்வொரு விடயத்திற்கும் யாரையாவது அழைத்து செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தும் சஜித் பிரேமதாச இது குறித்து பேச அச்சப்படுவது அரசியல் டீல்கள் காரணமாகவா? உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை போலவே 2015, 2017 கால பகுதியில் நமது நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குறித்தும் இப்போது நாளாந்தம் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கடந்த காலத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சென்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான 3 அடங்கிய மேல் நீதிமன்ற வழக்கை மீண்டும் ஆரம்பிக்குமாறு உயர் நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட சிலருக்கு எதிரான இந்த பொதுச்சொத்து வழக்கு இன்னும் சில தினங்களில் 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. இப்போது சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சி இது குறித்து என்ன கூறுகிறது? ஊழலை ஒழித்து நாட்டுக்கு நல்லாட்சியை கொண்டு வருவதற்காக மக்கள் 2015 ஓர் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து சரியாக 50 நாட்களே ஆகியிருந்தன. மத்திய வங்கி கொள்ளையடிக்கப்பட்டது. அர்ஜுன் மகேந்திரன் மாமனார் அர்ஜுன் அலோசியஸ் என்ற தனது மருமகனுக்கு உலக தகவல்களை வழங்கி
ஏலம் நடந்து கொண்டிருந்த போது அங்கு புகுந்து ஆடிய விளையாட்டை முழு நாடும் நன்றாக அறியும். நாட்டின் உழைக்கும் மக்கள் ஓய்வு பெற்ற பின்னர் வாழ்வதற்காக இருக்கும் EPF, அதாவது ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு ஒரே தருணத்தில் ஏற்படுத்திய நட்டம் 8 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாகும். நாட்டின் வட்டி வீதங்கள் அதிகரித்தன. நாளாந்தம் இந்த மோசடியின் நட்டத்தை ஈடுகட்டும் சுமை நாட்டு மக்கள் மீதே சுமத்தப்பட்டது. பிணைமுறி திருடர்களுடன் இருக்க முடியாது என கூறி சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறி 2020 மார்ச் 2 பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தி என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார். அதன் பின்னர் பிணைமுறி திருடர்களிடமிருந்து விடுபட்டே புதிய கட்சியை தொடங்கியதாக சஜித் தொடர்ந்தும் கூறி வந்தார். 2021 ஜூலை 6 சஜித் கூறியதை நினைவூட்டவா? ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் பிணைமுறி திருடர்களுடன் இணையாது. பிணைமுறி மோசடி மற்றும் ஊழல் மூலம் இந்த நாடு பில்லியன் கணக்கான பணத்தை இழந்தது. அந்த பணம் இன்றைய நாளிலும் இருந்திருந்தால் உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் பலவற்றை எமது நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பிற்கு நன்கொடையாக வழங்கியிருக்க முடியும். பிணைமுறி கடத்தல்காரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளுடன் எமக்கு எந்த ஒரு கூட்டணியோ அல்லது இணைவோ கிடையாது. 2024 ஏப்ரல் 10 சஜித் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாம் மத்திய வங்கி திருடர்களை முற்றிலுமாக விரட்டி அடித்தோம். மத்திய வங்கியை கொள்ளையடித்து மத்திய வங்கியை அளித்த பிணைமுறி கொடுக்கல் வாங்கலின் சூத்திரதாரிகளை நாங்கள் விரட்டினோம். அவ்வாறு விரட்டி அடிக்கப்பட்டு அந்த நபர்களும் பூச்சிய நிலைக்கு வீழ்ந்தனர். நாங்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினோம். அவ்வாறு கூறினாலும் உண்மையில் சஜித்திடம் வந்தவர்கள் யார்? பிணைமுறி மோசடி குறித்து விசாரணை நடத்திய கோப்புழுவின் அறிக்கையை நீர்த்துப் போக செய்ய அடிக்குறிப்பு இட்டவர்கள் சஜித்திடம் வந்தார்கள். ரவீந்திர சமரவீர, சுஜீவ சேனசிங்க, வசந்த அலுவிகாரி, கலாநிதி அர்ஷடி சில்வா, அஜித் பி பெரேரா, அசோக் அபேசிங்க, அப்துல்லா மஹ்ரூப், ஹெக்டர் ஹப்புஹாமி, அர்ஷன ராஜகருணா ஆகியோரே அந்த அடிக்குறிப்பு பட்டியலில் உள்ளவர்கள். சுஜீவ சேனசிங்க ஒரு புத்தகமும் எழுதினார், மத்திய வங்கியின் பிணைமுறி வெளியீட்டின் உண்மை மற்றும் பொய். இந்த புத்தகத்தின் மூலம் மத்திய வங்கி ஆளுநரான மாமனார், மருமகன் மற்றும் மருமகனின் நிறுவனம் ஆகிய அனைவரும் குற்றமற்றவர்களாக காண்பிக்கப்பட்டிருந்தனர். புத்தகத்தின் ஓரிடத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: பெர்பச்சுவல் ட்ரெஷரி ஸ்கூல் லிமிடெட் நிறுவனம் நிதி நடவடிக்கைகளுக்காக முதல்நிலை வணிகராக 2013 அல்லது அதற்கு முன்பிருந்தே செயற்பட்டு வருகிறது. அக்காலப்பகுதியிலும் அவர்கள் நேரடி பணம் அனுப்புதல் மூலமாகவும் ஏலங்கள் மூலமாகவும் இலங்கை வங்கியின் நிதி நடவடிக்கைகளில் பங்கேற்றுள்ளனர். அக்காலத்தில் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் ஆளுநர் பதவியில் இருக்கவில்லை. அர்ஜுன் மகேந்திரன் இலங்கையிலும் இருக்கவில்லை. எனவே இது உண்மையாகவே சாதாரண நடைமுறைகள் மற்றும் சாதாரண விவரக் குறிப்புகளுக்கு 100% இணங்கவே நடந்துள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி ஏலத்தின் மின்னணு பரிவர்த்தனையில் உறவு முறைகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறுவது நகைப்புக்குரியதாகும். அன்று அத்தகைய புத்தகத்தை எழுதிய சுஜீவ சேனசிங்க தற்போது சஜித் பிரேமதாசவின் தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் உள்ளார். கோப் அறிக்கைக்கு அடிக்குறிப்பு இட்ட பொருளாதார நிபுணர் அர்ஷடி சில்வாவும் சஜித்தின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலேயே உள்ளார். நாட்டின் பொருளாதாரம் குறித்து காலை முதல் மாலை வரை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் மக்கள் முன்னிலைக்கு வந்து இவர்களை கருத்து வெளியிடுகின்றனர். ஆனால் இப்போது 2016-17 பிணைமுறி மோசடிகள் தொடர்பாக பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மேல் நீதிமன்ற வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட போது அது குறித்து பேச இவர்கள் தயங்குகிறார்கள். இன்றோ நாளையோ அந்த வழக்கு ஆரம்பமாகிவிடும். ஒருபுறம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மறுபுறம் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி. இந்த 2 பாரிய குற்றங்களும் இப்போது சட்டத்தின் முன் வந்துள்ளன. மக்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த நீதி நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் ஒரு தருணமாகவே இது அமைகிறது. இருப்பினும் சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சி இது குறித்து இன்னமும் மௌனம் காப்பதையே கடைபிடித்து வருகிறது. அவ்வாறு இடம்பெறுகின்றவை மக்களுக்கு அப்பாலும் அரசியல் டீல்கள் பெரிதாக இருப்பதனாலா?